காலகட்டம் வேல்முருகன் அவர்களை நம்பினதை விட சீமான் அவர்களை தானே அதிகமாக. இப்போ நீங்கள் வந்து விஜய்க்கும் சீமானுக்கும் போட்டி வச்சா விஜயை வந்து முதல்வர் ஆக்கிட்டாங்க. அப்போ வந்து விஜய் தான் வந்து உலக தமிழர்களுக்காக அதிகமாக பேசியிருக்கிறாரு சீமானை விட அப்படின்னு நீங்கள் ஒப்பிட முடியாதுல்ல. ஆரம்ப காலத்தில் இதே சீமான் தன்னை யாரும் அடையாளப்படுத்தலை, எந்த செய்திகளும் என்னை வந்து செய்தியாக கொண்டு வரணும்னு சொல்லி புலம்பிய வேதனைப்பட்ட காலகட்டங்களாக இருந்தது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் முகாம்கள் வாழக்கூடிய அந்த உறவுகளுக்கு கூட அண்ணன் வேல்முருகன் செய்ததில் 10ல் 1 பகுதி அளவுக்கு கூட சீமான் செய்யவில்லை என்பதுதான் வந்து வரலாறு, அதுதான் நிகழ்காலம். அதேபோல் விஜயை வந்து என்னவோ இலங்கை தமிழர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க வந்த ஒரு பெரிய காப்பரன் மாதிரி இவங்க கட்டமைக்க முனைகிற அந்த பிம்பம் இருக்குல்ல, இது ரொம்ப ஆபத்தானது, போலியானது. இந்த ரஜினிகாந்த் சொல்றாருல, நான் வந்து 2001 இருந்தால் கட்டாயம் முதலமைச்சர் ஆயிருப்பேன்னு ஒரு வார்த்தை சொல்ல, அந்த மாதிரி பேசாதீங்க, பேசுங்கன்றோம். இந்த பக்கம் வந்து ஜெயலலிதா, கருணாநிதி போன்ற ஒரு வலுவான தலைவர்கள் இன்றைக்கு களத்தில் இல்லை. எடப்பாடியாரையோ மு.க. ஸ்டாலினையோ அவர்களால் ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியல அந்த மக்களால். இன்றைக்கு சீமான் கடந்த முறை 50,000 வாக்குகளை திருவொற்றில் வாங்கிய சீமான் தன்னுடைய சொந்த தொகுதியில் 15,000 வாக்குகள் 20,000 வாக்குகள் வாங்க வேண்டிய நிலைக்கு 4ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் அவருடைய அரசியல் நிலைப்பாட்டில் ஏற்பட்ட சறுக்கல் தான். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் செய்தி தொடர்பாளர் கண்ணதாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதலமைச்சர் விஜய் வந்து முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம் அப்படின்னு ஒரு பதிவு செஞ்சுருக்காரு. குறிப்பாக கடல் கடந்து வாழக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்காக நாம் துணை நிற்போம் அப்படின்னு ஒரு புதிய நம்பிக்கையை விதைச்சிருக்காரு. கலைஞர் ஜெயலலிதா வரிசையில் நானும் இலங்கை தமிழர்களுக்காக துணையாக இருக்கேன் அப்படின்னு பதிவு செய்ய விரும்புகிறாரா? இது வந்து விஜய் அவர்களுடைய தமிழ் பற்ற பறை சாற்றுது அப்படின்னு பார்க்கணுமா, எப்படி எடுத்துக்கணும்? இல்லை, முதல்ல இந்த கலைஞர் ஜெயலலிதா அப்படிங்கிற ஒப்பீடு இருக்குல்ல, அதில் வந்து நான் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களே வந்து நீங்கள் இந்த இலங்கை தமிழர் விவகாரத்தில் பேசினார் அப்படிங்கிறத ஏற்க முடியும்னா, 2009க்கு முன்பான ஜெயலலிதா அவர்களுடைய நிலைப்பாடும் 2009க்கு பிறகான அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய நிலைப்பாடும் வந்து மாறுபட்டதாக இருந்தது. ஏன்னா 2009க்கு முன்பு வந்து அவர்களுக்கும் இலங்கையில் நடப்பது என்ன பிரச்சனை என்பது குறித்த ஒரு தெளிவான பார்வை இல்லாமல் தான் இருந்தாங்க. அங்கே நடந்த பிரச்சனைகள் குறித்து அவர்களும் எதிர்மறையான கருத்துக்களை முன்வைத்தவர் தான். ஆனால் 2011 ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு தமிழ் அமைப்புகள், குறிப்பாக தலைவர் வேல்முருகன் போன்றவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு, வேல்முருகன் அவர்களெல்லாம் காட்டிலும் வைகோ அவர்களும் சீமான் அவர்களும் பயங்கரமாக இலங்கை தமிழர்களுக்காக குரல் கொடுத்திருக்காங்க. அந்த 2000 என்ன பிரச்சனைனா, நீங்க 2011-16 ஆட்சி காலத்தில் வைகோ அவர்களோ நீங்க சொல்லக்கூடிய அண்ணன் திருமா போன்றவர்களோ திமுக முகாமில் இருந்தார்கள். அன்றைக்கு வேல்முருகன் அண்ணன் மட்டும்தான் அதிமுகவுடைய கூட்டணியில் தன்னுடைய தமிழக சீமானெல்லாம் அன்னைக்கு வந்து அமைப்பு ரீதியாக ஒரு அமைப்பை தொடங்கி அப்பதான் அவர் வந்த காலகட்டம். வேல்முருகன் அவர்களை நம்பினதை விட சீமான் அவர்களை தானே அதிகமாக. இப்போ நீங்கள் வந்து விஜய்க்கும் சீமானுக்கும் போட்டி வச்சா விஜயை வந்து முதல்வர் ஆக்கிட்டாங்க. அப்போ வந்து விஜய் தான் வந்து உலக தமிழர்களுக்காக அதிகமாக பேசியிருக்கிறாரு சீமானை விட அப்படின்னு நீங்கள் ஒப்பிட முடியாதுல்ல. உள்ளூர் தமிழர்கள் அதுக்கு காரணம் என்னன்னா, சீமான் திரை வெளிச்சத்திலிருந்து வந்த ஒரு நபர் தான், அதையும் நீங்கள் மறுத்த முடியாது. சீமானை இன்னைக்கு சீமான் அவர்கள் அந்த போராளியாக அவர் ஏற்றுக்கொள்ள கூட நீங்க சீமானை எப்படி கொண்டு போய் சேர்த்தோம், நாங்கள் சீமானோட இருந்தவர்கள் சொல்றோம். சீமானை எப்படி கொண்டு போய் சேர்த்தோம்? சீமானா யாருன்னு கேட்ட பல பேர்ட்ட மாயாண்டி குடும்பத்தார் படத்தில் அடிச்சிருப்பார் பாருங்க, அந்த ஒரு பிம்பம் வந்து அன்னைக்கு சீமானுக்கு மிகப்பெரிய இளைஞர்களை கொண்டு போய் சேர்த்துருச்சு. எப்ப சேர்ந்தது அதுதான் கேள்வி. நீங்க சீமானின் ஆரம்பகால அரசியலை தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஆரம்ப காலத்தில் இதே சீமான் தன்னை யாரும் அடையாளப்படுத்தலை, எந்த செய்திகளும் என்னை வந்து செய்தியாக கொண்டு வரணும்னு சொல்லி புலம்பிய வேதனைப்பட்ட காலகட்டங்களாக இருந்தது. பின்னாட்களில் சீமானுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சமூகம் சார்ந்த மீடியாக்கள் தான் முதல்ல சீமானை வந்து பொதுவெளியில் வந்து வெளிச்சம் போட்டு காட்ட ஆரம்பிச்சது. இலங்கை தமிழர்களுடைய மிக பெரும் நம்பிக்கை அண்ணன் சீமான் அவர்களா, அண்ணன் வேல்முருகன் அவர்களா? இன்றைக்கு சமீபத்தில் வந்து உலக தமிழர்கள் ஒருங்கிணைத்து உலகில் பல்வேறு நாடுகளில் புலம்பெயர்ந்து சென்ற இலங்கை தமிழர்கள் சார்பில் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த நிகழ்வில் இலங்கையிலிருந்து இனப்படுகொலையிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள உலகின் பல்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து சென்ற தமிழர்கள் தலைவர் வேல்முருகனை அழைத்து அவர்கள் வெளிப்படுத்திய ஆவண காணொலிகள் இன்றைக்கி இருக்குது. அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள், அந்த போரின் போது எங்களுக்கு பல்வேறு உதவிகளை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்தவர் தலைவர் வேல்முருகன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். புரிஞ்சுக்கலாமா?
உண்மையாக இருந்ததால் வேல்முருகன் அவர்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. வேல்முருகன் வசனகர்த்தா அல்ல. போலியாக இருந்ததால் சீமான் அவர்களை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். நான் வந்து ஒரு வகையில வந்து எனக்கு சீமான் மீது அரசியல் முரண்கள் அதையெல்லாம் இருந்தாலும் கூட வேல்முருகன் உண்மை அப்படி நான் போலியா உண்மை என்பதை தாண்டி சீமானை விட ஒருபடி வேல்முருகன் அதிகமாக இந்த இனத்திற்கு செய்திருக்கிறார். எந்த வகையில சீமான் ஒருபடி குறைவாக இலங்கை தமிழர்களுக்கு? நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் முகாம்கள் வாழக்கூடிய அந்த உறவுகளுக்கு கூட அண்ணன் வேல்முருகன் செய்ததில் 10ல் 1 பகுதி அளவு கூட சீமான் செய்யவில்லை என்பதுதான் வந்து வரலாறு. அதுதான் நிகழ்காலம். அது அந்த அடிப்படையில் சீமான் சொல் வேல்முருகன் செயல் அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது. வேல்முருகன் அப்படிங்கறத விஜய் விசஸ் சீமான் எடுத்துட்டு வரேன். இலங்கையிலேருந்து ஒரு எம்பி தமிழ்நாட்டுக்கு வராரு. முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்தித்து திமுக அதிமுகலாம் எங்களை ஏமாத்திருச்சு, தமிழ் நிறைய தமிழ்னு பேசினவங்க இலங்கை தமிழர்களுக்கு நம்பிக்கை கொடுத்த நிறைய தலைவர்கள் எங்களை ஏமாற்றிட்டாங்க, மோசடியாக ஏமாற்றி செஞ்சுட்டாங்க, நாங்கள் உங்களை நம்புகிறோம், இலங்கை தமிழர்களும் இலங்கையில் வாழக்கூடிய தமிழர்களுமே விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்ததுனால நிறைய மாற்றங்கள் நிகழணும்னு நம்புகிறாங்க அப்படின்னு விஜய் மீது அப்படி ஒரு அபரிவிதமான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இமயமல அளவுக்கான ஒரு நம்பிக்கையை வைக்கிறாங்க. அப்போ சீமான குறைச்சி மதிப்பிடுறாங்களா, தாழ்த்தி ஏமாத்தினது சீமான் சொல்ல வராங்களா, இல்லை அல்லது சீமான் மாதிரியான தமிழக தலைவர்கள்லாம் எங்களை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்ல வராங்களா? ஏன் இலங்கை தமிழர்களுக்கு இலங்கை எம்பிக்கு ஏன் விஜய் அவர்கள் மீது திடீர் ஒரு நம்பிக்கை? இதை நீங்கள் இப்படி பார்க்கணும். விஜய் எந்த காலத்திலும் இலங்கையில் தமிழர்களுக்கு தனிநாடு பெற்றுத்தருவேன் என்று பேச மாட்டார். இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை தான் என்பதை ஒருபோதும் விஜய் இப்போ நீங்கள் விஜயோட இந்த அறிக்கையை பல பேரும் வந்து பாராட்டுறோம். முள்ளிவாய்க்கால் நினைவு நெஞ்சில் இருந்தோம். முள்ளிவாய்க்கால் என்ன நடந்தது அது குறித்த எந்த இடத்திலும் அது ஒரு இனப்படுகொலை நாங்கள் நினைவு கூறுவோம். இந்த இனப்படுகொலைக்கு காரணமானவர்களுக்கு சர்வதேச நீதி விசாரணை பெற்றுத்தரும் எந்த அறிக்கையும் அவரை பொறுத்தவரை இன்றைய ஆட்சியில் வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஏற்கனவே வந்து இந்த இலங்கை தமிழர் அரசியல் வந்து நீண்ட காலமாக தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் இளைஞர்களிடையே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அதை நாம் கையில் எடுக்கும்போது அவர்களை எல்லாம் நம் பக்கம் இழுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவர் இதை எடுத்திருக்கிறாரே தவிர அவர் வந்து என்றைக்கும் இலங்கையில் வந்து நாங்கள் தமிழர்களுக்கான தனிநாடு கோரிக்கையை நிறைவேற்ற நாங்கள் வந்து பேச தயாராக இருக்கிறோம் விஜய் சொல்ல மாட்டார். ஒரு இலங்கையில் போயிட்டு பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரி அவர் இங்கே பேச முடியாது. ஏன்னா அது இலங்கை சட்டத்தை படி தேச துரோகம். அப்படிலாம் நீங்கள் எதையுமே சொல்ல முடியாதுங்க. அந்த நாட்டில் இப்போ இந்தியாவிலே பல்வேறு தேசிய இனங்கள் வந்து தங்களுக்கு தனிநாடு வேண்டும். இன்று வரை நீங்கள் காலிஸ்தான் விடுதலையாக இருக்கட்டும், காஷ்மீரிய பிரச்சனையை நீங்கள் தீவிரவாத பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மையில் காஷ்மீர் பிரச்சனை தீவிரவாத பிரச்சனை கிடையாது. இந்தியாவில் வலுக்கட்டாயமாக இணைக்கப்பட்ட காஷ்மீரிகள் தங்களுடைய சுதந்திரத்தை கேட்பது வந்து அவருடைய விடுதலைக்கான இது உலகில் வந்து எல்லா நாடுகளும் இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா உலகில் 40 நாடுகள் தான் இருந்தது. இன்றைக்கி 200க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னா எல்லா நாடுகளும் பிரிந்து போயிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தேசங்கள் பிரிந்து போவதும் அவருடைய அடிப்படை உரிமை. அதை வந்து நீங்கள் தீவிரவாதம் என்பது வந்து கிடையாது. நேரடியான ஒரே கேள்வி, இதுவரைக்கும் இலங்கை எம்பிக்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தால் சீமான் அவர்களையும் வைகோ அவர்களையும் வேல்முருகன் அவர்களையும் திரும்ப அவர்களையும் சந்திச்சாங்க. இப்போ இவங்க எல்லாமே சந்திக்காம நேரடியாக முதலமைச்சர் விஜய் போய் சந்திக்கிறாங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே போலி பிம்பம் அப்படின்னு அவங்க சொல்ல விரும்புகிறாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. வந்தவர்களுடைய நோக்கம் இலங்கை தமிழர் பிரச்சனையை, இலங்கை தமிழருக்கு நடந்த அந்த அநீதியை மடைமாற்றக்கூடிய சக்திகளாகத்தான் வந்தவர்களை நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் அது ராமநாதன் அர்ஜுனனாக இருக்கட்டும், இன்னும் யாரை வேணுமாலும் எடுத்துக்கோ, அவர்கள் எல்லாம் வந்து இலங்கை தமிழர் பிரச்சனையை உணர்ச்சிகரமாக அந்த நாடாளுமன்றத்தில் பேசினாலும் கூட இன்றைக்கு அங்கே வந்து முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு நீதியை கேட்டு அங்கே நடக்கக்கூடிய பேரணிகளுக்கு கூட தடை விதிக்கப்படும் போது அதற்கு எதிராக இந்த ராமநாதன் அர்ஜுனன் போன்றவர்கள் எங்கே போனாங்க, களத்திலேயே இறங்கி அதற்கு ஆதரவாக ஒரு குரல் கூட கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த பின்னணியை நாம் ஆராயும் போது தெரியும் இவர்கள் அனைவருமே உண்மையில் என்ன சொல்ல புலித்தோல் போர்த்திய நரிகள் தான். இவர்கள் வந்து ஐயோ ஆடு நனைகிறதே என்று கசாப்பு கடைக்காரன் கருணை பார்ப்பது போல இலங்கை தமிழர்கள் பிரச்சனையை பேசுவதாக கூறிக்கொண்டு அந்த பிரச்சனையை மடைமாற்றக்கூடிய வேலைகள் செய்கிறவங்களை வந்து நம்ம வந்து பொருட்படுத்துவதை வந்து நான் எடுக்கல. நீங்கள் வந்து சீமான் விசஸ் விஜய் என்பது சீமானை ரொம்ப கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் நம்ம அதை பார்க்க விரும்பலை. ஏன்னா சீமான் நீண்ட காலமாக இங்கே வந்து 2009க்கு பிறகான பல்வேறு தடை இருந்தபோது, பல்வேறு அடக்குமுறைகள் இருந்தபோது குறைந்தபட்சம் இங்கே இலங்கை தமிழர்களுக்கான நடந்த அநீதிகளுக்கு எதிரான ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு கூட்டத்தையாவது அவர் வந்து வழிநடத்தி சென்றிருக்கார். அது வந்து நம்ம அவருக்கு அரசியல் ரீதியாக நமக்கு அவர் மீது நிறைய விமர்சனங்கள் உண்டு. நான் வந்து அவரோட பயணப்பட்டவன், அவரோட நீண்ட காலம் ஏறத்தாழ 7 ஆண்டு காலம் என்னுடைய வாழ்க்கையில் அவரோட பயணப்பட்டிருக்கேன். அவர் மீது அவருடைய செயல்பாடுகளுக்கும் சொல்லுக்குமான வேறுபாடை உணர்ந்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் அவர் மீது விமர்சனம் இருந்தாலும் இந்த ராமநாதன் அர்ஜுனன் போன்றவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அளவிற்கு சீமானை நாம் வந்து குறைத்து மதிப்பிட விரும்பலை. அதேபோல் விஜயை வந்து என்னவோ இலங்கை தமிழர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க வந்த ஒரு பெரிய காப்பரன் மாதிரி இவங்க கட்டமைக்க முனைகிற அந்த பிம்பம் இருக்குல்ல, இது ரொம்ப ஆபத்தானது, போலியானது, இது உடைபடக்கூடிய. விஜய் மீது இப்படி அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? இல்லை, நீங்கள்
இலங்கை தமிழர்கள் பிரச்சனை இன்று நேற்று கிடையாது. ஏறத்தாழ அது வந்து 40 ஆண்டு கால போர் வரலாறு, 40 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகளை கடந்த ஒரு போர் வரலாறு. அது வந்து இப்போ அந்த இலங்கை தமிழர்கள் மீதான இன அழிப்பு நடந்தே கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் முடிந்திருக்கு. இந்த 17 ஆண்டுகளில் விஜய் ஒரு உச்ச நட்சத்திரமாக ஒரு இன்னைக்கு திரைத்துறை சார்ந்த பலர் பேசியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ்குமார் போன்றவர்கள் வரைக்கும் பேசியிருக்காங்க. நீங்கள் வந்து சத்யராஜ் போன்றவர்கள் பேசுகிறாங்க. இன்னும் விஜயகாந்தே பேசியிருக்கிறாரு. விஜயகாந்தே வந்து அவருடைய ரசிகர் மன்றம் மூலமாக கூட வந்து பல இடம் இன்றைக்கு நீங்கள் அவர் திரைத்துறையில் வந்து நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது கூட இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக உண்ணாவிரத போராட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்ட போது விஜயகாந்த் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் இருக்கு. கலந்து கொண்டார்ல, கலந்து என்ன பண்ணாருன்ற வீடியோவும் இருக்குல்ல. என்ன பண்ணார் விஜய்? அந்த இலங்கை தமிழர் பிரச்சனைக்கான நிதி அளிப்பின் போது கூட 500 ரூபாய், அதுவும் அவர் தரப்பிலான 500 ரூபாய் கிடையாது, தன்னுடைய ரசிகர் மன்றம் தரப்பிலான 500 ரூபாய் ஒப்படைத்தவர் தான் விஜய். இலங்கை தமிழர் விஷயத்துல மட்டும் கிடையாதுங்க. இலங்கை தமிழர் பிரச்சனை மட்டும் கிடையாது. இன்னைக்கு வந்து கேரளாவில் விஜயோட கட்சி தொடங்கப்பட இருக்கதா ஒரு செய்தி இருக்கு. நாளை அவர் முல்லை பெரியாறு விவகாரத்தில் என்ன முடிவெடுக்க போறாரு? கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் விஜயின் கட்சி இருக்குன்னா முல்லை பெரியார் விவகாரத்தில் கேரளாவின் நிலைப்பாடு எடுப்பாரா, தமிழ்நாட்டின் நிலைப்பாடு? அதுக்கு அடுத்து கர்நாடகாவில் அந்த கேள்விதான் முன்வைக்கிறார் விஜய். பிரச்சனையில் என்ன முடிவு? இந்த கேள்வி எல்லாமே ஊடகங்கள் எழுப்ப வேண்டியதா இருக்கு. ஆனால் ஊடகங்கள் அது எழுப்ப தயாரா இல்லை. என்னவோ விஜய் வந்து நின்னா நடந்தா செய்தி போடுறது, அவர் வந்து வெள்ளை துண்டு எடுத்துட்டாரு செய்தி போடுறது, இப்படி ஒரு ஒரு மாய இந்த என்ன சொல்றது எல்லாமே வந்து பொய்யான பிம்பத்தை கட்டமைச்சு. புரிஞ்சுக்கட்டுமா, நீங்க ஒரு தமிழ் தேசிய போராளியா இருக்கீங்க. ஆனால் இலங்கையிலேருந்து வரக்கூடிய எம்பிக்கள், இலங்கையின் குரலாக ஒழிக்கக்கூடிய சமீபத்திய குரல்கள் எல்லாமே விஜயை நோக்கி திரும்பி இருக்கு. இதற்கு முன்னாடி தமிழ் பாதுகாப்பு போராளிகளாக இருந்தவர்கள் மீது அந்த திரும்பலை, அந்த காழ்ப்புணர்ச்சியில் அந்த பொறாமையில் நீங்கள் விஜய் மீண்டும் மீண்டும் நான் தவறு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வாதம் தவறான சொல்கிறேன். யார் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவானவர்களாக யார் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்காங்க? இப்போ வந்து யாரை நீங்கள் சொல்ல? அந்த இலங்கை எம்பி வந்தார் யார்? அவர் ராமநாதன் அர்ஜுனனா? அவர் இலங்கையில் வந்து தமிழர்களுக்கு என்று தனிநாடு வேண்டும் என்று கேட்டு போராட போகிறாரா? இல்லை இலங்கையில் நடந்த இனப்படுகொலை தான் என்று அவர் வந்து சர்வதேச விசாரணை வேண்டும் என்று பேச போகிறாரா? இலங்கையோட தமிழ் சார்ந்த எம்பி தான் அவர். எங்கள் இனத்தை கொன்றொழிக்க தலைவர் மேதகுவோடு தோளோடு தோல் என்ற கருணா போன்றவர்களும் தமிழர்கள் தான். அவர்களால் தான் இலங்கையில் மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்து முடிந்தது. அதனால் வந்து ஒருவன் தமிழ் இனத்தில் பிறந்ததாலேயே அவன் வந்து தமிழர்களுக்கு ஆதரவானவன், தமிழர் உணர்வு உள்ளவன் எடுத்துக்க முடியாது. இலங்கை தமிழ் எம்பி இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது ரொம்ப சின்ன வயசாக இருந்திருக்கணும். இப்ப அந்த தலைவர் இவருடைய பின்னணி என்ன, இவருடைய பின்புலம் என்ன? இவர் நமல் ராஜபக்சேவின் கூட்டாளி என்று ஒரு விமர்சனத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு நபர். ஏன்னா நமல் ராஜபக்சே யாரு? இலங்கையில் தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுவதற்கு மிக மூல காரணமாக இருந்த ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவரும் அதில் ஈடுபட்டவர் தான். அப்போ இவர்களோட கூட்டாளியாக இருக்கக்கூடிய ஒருவர் இன்றைக்கு வந்து இலங்கை தமிழருக்கு மீதான கரிசனத்தை காட்டுகிறார் என்றால் அது வந்து சந்தேகத்திற்குரியதாக தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர விஜய் மீது இப்படி அவ்வளோ அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறீங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இலங்கையிலேருந்து ஒரு தமிழ் எம்பி வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி சீமான எம்பி பார்க்கல, வைகோ பார்க்கல, திரும்ப பார்க்கல, வேல்முருகனை பார்க்கல, நம்மளை பார்க்குறாரு அப்படின்னா விஜய் நினச்சிருந்தா ஒரு அரசியல் தந்திரமாக மாற்றிருக்க முடியும். சீமான் மாதிரி ஒரு 10 நிமிஷம் டிவிகே விசஸ் டிஎம்கேன்னு விஜய் பேசின அந்த ஸ்டைலில் தமிழ் தேசியம் சார்ந்தோ இலங்கை முள்ளிவாய்க்கால் விஷயம் சார்ந்தோ விஜய் பேசியிருந்தா பெரிய அளவில் விஜய் நட ஸ்கோர் பண்ணிருக்க. அப்படி மட்டும் அவர் பேசி இருந்தார்னா இல்ல அப்படி அழகா கலச்சி தான் பக்கம் இருந்திருக்க முடியும். அப்படி அவர் பேச முடியாதுன்றதுதான் உண்மைங்க. ஒரு தாழ்ந்த அரசியல் விஜய் செய்யல. இது எப்படிங்க தாழ்ந்த அரசியல் நீங்க சொல்றீங்க? ஒரு தேசிய இனத்தின் உரிமை ஸ்கோர் பண்ணி சீமானை வீழ்த்தி நீங்க இதல ஸ்கோர் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க எங்க தேசிய இன விடுதலை பேசினால் ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்கும் தான் உள்ளாக முடியாது, ஸ்கோர் பண்ண முடியாது. விஜய் போன்றவர்களால் நீங்க ஒரு நாள் சிறைக்கு போக முடியாது. நீங்க மறுபடியும் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, இங்க தேசிய இன விடுதலை பேசக்கூடிய ஒவ்வொருவர்கள் மீதும் நாள்தோறும் எவ்வளவு அடக்குமுறைகள் ஏவப்படுதுன்றதை நாங்க கண்கூடா பார்க்குறவங்க. எங்களை போன்றவர்கள் மீது தனிப்பட்ட வழக்குகள் ஒன்று கூட எங்களுக்கு கிடையாது. ஆனால் தேசிய உரிமை பேசுவதற்காக பல்வேறு வழக்குகளை சுமந்து இன்று வரைக்கும் காவல்துறை அடக்குமுறைக்கு உள்ளாயிருக்கும். விஜய் போன்றவர்கள் ஒரு நாள் கைதுக்கு தயாரா இருக்கிறாரா? விஜய் முதலமைச்சர் ஆனதே இந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டதால், இதற்கு அடிபணிந்து நிற்பேன் என்பதால் தான் அவர் முதலமைச்சராக இருக்கிறார், அவர் ஆக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் வந்து எங்களை போன்ற தேசிய உரிமை பேசுகிறவர்கள் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுவதாக காட்டப்படுவதே வந்து இந்த இந்திய அரசியலுடைய ஒரு கையாளாத தனத்தை தவிர நீங்கள் வந்து மீண்டும் மீண்டும் விஜய் பேச சொல்லுங்க. யார் வேணான்றால் பேசுங்க, எல்லாரும் அணி திரள்வோம். பேசியிருந்தானா விஜயோட அரசியல் சாம்ராஜ்யம் அத்தோட முடிஞ்சு. பேசி இருந்தா இந்த ரஜினிகாந்த் சொல்றாருல, நான் வந்து 2001 நின்று இருந்தா கட்டாயம் முதலமைச்சர் ஆயிருப்பேன்னு ஒரு வார்த்தை சொல்ல, அந்த மாதிரி பேசாதீங்க, பேசுங்கன்றோம். பேசி இருந்தால் உங்களை யார் தடுப்பது? சீமானை விட விஜய் நம்பக்கூடிய கூட்டம் பெரும் கூட்டமா இருக்கு, ஒத்துக்கிறீங்களா? அதுதான் கடல் கடந்து வாழக்கூடிய இலங்கை தமிழர்கள். மீண்டும் மீண்டும் இந்தியாவில் வந்து இந்தியா முழுக்க பாஜக தான் ஆளுது. இந்தியாவில் பாஜகவை தான் அதிகம் பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால் பாஜக வந்து உண்மையிலே வந்து மனிதர்களுக்கானது, இந்தியாவை வந்து வளர்ச்சி பாதையை கொண்டு போகக்கூடிய கட்சி. நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? நீங்கள் ஏற்றுக்கிறேன் என்ன கேட்குறீங்க? நீங்கள் சொல்லக்கூடிய வாதத்துக்கு சொல்கிறேன். பெரும்பான்மை வாதம் தான் சரிங்கிறதே முதல்ல தவறானதுங்க. இங்கே பெரும்பான்மை வாதம் மட்டுமே சரியானதல்ல.
அந்த பெரும்பான்மைவாதம் சரியானவற்றை பேச வேண்டும். இங்கே சரியானதை பேசியிருக்குதா? விஜய் ஏற்றுக்கொண்டவர்கள் யார்? விஜயோடைய கட்சி நிர்வாகிகள், விஜயோடைய கட்சி வேட்பாளர்கள் யாருன்னு தெரியாமல் ஓட்டு போட்டவங்க தான். ஏன்னா அவர்களுடைய ஆற்றாமை எங்கே வெளிப்படுத்துவது என்று அவங்களுக்கு தெரியல. இந்த பக்கம் வந்து ஜெயலலிதா, கருணாநிதி போன்ற ஒரு வலுவான தலைவர்கள் இன்றைக்கு களத்தில் இல்லை. எடப்பாடியாரையோ மு.க. ஸ்டாலினையோ அவர்களால் ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியல அந்த மக்களால். அந்த அடிப்படையில் அவர்களுடைய ஆற்றாமை இவர்களை புறக்கணிப்பதற்கு வேறு ஒரு மாற்று சக்தியை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கும் போது விஜய் போன்ற ஒரு வலிமையான பிம்பத்தை இந்த நீங்கள் மீடியாக்கள் நாள்தோறும் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்கல்ல, இந்த வலிமையான பிம்பத்தை மக்கள் நம்புறாங்க, நம்பி வாக்களிச்சிருக்காங்க. அதற்காக விஜய் வந்து மனித புனிதர் நினைச்சு ஓட்டு போட்டாங்கன்னா இல்லை. நீங்கள் விஜய் மீதான அத்தனை குற்றச்சாட்டு மக்களுக்கு தெரியும். விஜய் வருமான வரித்துறை கட்டலை, ஆமாம் மக்களுக்கு தெரியும். விஜய் திரிஷாவோட கள்ள உறவில் இருக்கிறார், மக்களுக்கு தெரியும். ஆனாலும் இவர்களை விட இவர் பரவாயில்லை, ஒரு முறை வாய்ப்பு தருவோங்கிற அந்த அடிப்படையில் கொடுத்துருக்காங்களே தவிர விஜயை மனித புனிதராக ஏற்றுக்கொண்டு கொடுத்தாங்க கிடையாது. அந்த இடத்துல விஜய் இல்ல, ஜிபி முத்து நின்றிருந்தா கூட ஜிபி முத்து முதலமைச்சர் ஆயிருப்பாரு அப்படின்னு மீண்டும் சொல்றீங்க. இல்ல, ஜிபி முத்தும் விஜயும் ஒரே அளவில் ஒப்பிடக்கூடிய உச்சத்தில் இருக்கக்கூடியவங்களா? நீங்க சீமானும் திரைத்துறையிலிருந்து வந்தவர், விஜயும் திரைத்துறையிலிருந்து வந்தவர் தான். மக்கள்லாம் கோபத்தில் இருக்காங்க, மக்களுக்கு வேற வழி தெரியல. அந்த கோபத்தை விஜய் ஆமா, விஜய் போன்ற ஒரு மிகப்பெரிய பிம்பம் வரும்போது, அதாவது நீங்களே சொல்றீங்கல்ல விஜய்க்கு 40 விழுக்காடு ஓட்டு இருக்கு. நீங்க தேர்தலுக்கு முன்னாடியே எல்லா ஊடகங்களும் பேசுனது தானே. விஜய் வந்தால் 20 விழுக்காடு வாங்கிடுவார், 30 விழுக்காடு. அப்போ என்னன்னு தோணும் மக்களுக்கு? இயல்பாக மக்களோட எண்ணம் என்ன? மக்கள் எப்போவுமே ஜெயிக்கிற குதிரையில் பந்தயம் கட்டியே பழக்கப்பட்டுட்டாங்க. அவர்களுக்கு நல்லது எது, கெட்டது எது, எங்கள் பெரிய தீமையும் சின்ன தீமையா அப்படிங்கிற இடத்துல சின்ன தீமைன்னு விஜயை நம்பி அவங்க வாக்களிச்சிருக்கிறாங்க. பெரிய தீமைகளான திராவிட கட்சிகளை புறக்கணிச்சிருவோம், இவர்களால் நாம் வந்து 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் எந்த மாற்றமும் வரல. சமீப காலத்தில் இந்த திமுக அதிமுகவுடைய அரசியல் தோல்வி இருக்குல்ல, அவர்கள் வந்து மக்கள்கிட்ட உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு அரசியலை அறுவடை செய்யக்கூடிய தலைவராக சீமானோ மற்றவர்களோ இல்லை, அவர்களால் அது செய்ய முடியல. இப்போ விஜய் போன்றவர் வந்து ஒரு நிலையான ஒரு விஷயத்தை அவர் வந்து இப்போ நீங்கள் சீமான் செய்த தவறு என்ன தெரியுங்களா? அவர் தன்னுடைய பொது எதிரி யாருன்னு தீர்மானித்து அரசியலை கையில் எடுக்கல. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒருவரை எதிர்ப்பது, ஒவ்வொரு தேர்தலுக்குமான எதிரிகளை மாற்றிக்கொண்டே இருந்தவராக தான் சீமான் இருந்தார். அதான் தோத்து போனார். அவர் வந்து ஸ்ட்ராங்கா தன்னுடைய பொது எதிரி இவங்க தான் அவருக்கு தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் விஜயோடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் மக்களின் மிகப்பெரிய அதிருப்தியில் இருந்த ஆளும் கட்சியை அவர் தன்னுடைய முதன்மை எதிரியா வரிச்சுக்கிட்டார். திமுக விசஸ் டிவிகே தானே தவிர அவர் வேற எந்த கட்சிகளை குறித்தும் பேசவில்லை. சக்சஸ் ஃபார்முலாவுக்கு இது காரணம், சீமானுடைய ஃபெயிலியர் ஃபார்முலாவுக்கு அவருடைய நிலையற்ற அரசியல் தான் காரணம். நான் மறுபடியும் சொல்றேன், சீமான் தன்னுடைய பொது எதிரி யாரு, நம்ம யாரை எதிர்க்க இந்த அரசியலுக்குள்ள வந்தோம் அப்படிங்கிறத அவர் வந்து இன்னைக்கு மறந்துட்டார். இந்த தேர்தலில் அவர் வந்து விஜய் எதிர்த்திருக்க வேண்டிய தேவை கிடையாது. அவருடைய அரசியல் எதிரி யாரு? காங்கிரஸ், பாஜக, திமுக தான் தன்னுடைய முதன்மை எதிரியாக அவர் நினைச்சு அரசியலுக்குள்ள வந்தார். அது குறித்த இந்த தேர்தல் பரப்புரையில் அதிகமாக விமர்சிச்சிருக்காருன்னா இல்லை, இது மக்கள்கிட்டே மிகப்பெரிய ஒரு முகசுலிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவர் எடுத்த அரசியல் பயணத்தில் இவர் தடம் புரண்டுட்டாரோ, விஜயெல்லாம் அவர் வந்து எதிரியாக கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கா? ஏன்னா விஜய்க்கு ஆட்சிக்கு வரல, விஜய் இதுக்கு முன்னாடி ஒன்றும் அதிகாரத்தில் இருந்தவர் கிடையாது, அதனால் அவரை ஏன் குற்றம் சொல்லணும்? அதிகாரத்தில் இருந்தவர்கள் எதிர்த்து தானே நம்ம அரசியல் செய்யணும் அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி தான் சீமானுடைய அரசியலுடைய ஒரு தோல்வியாக நான் பார்க்குறேன். ஏன்னா சீமான் அந்த இடத்துல சறுக்கி இருக்கிறாரு. சாட்டை துரைமுருகன் போன்றவர்களை வைத்துக்கொண்டு 2ஆம் தர 3ஆம் தர ரொம்ப கீழ்த்தரமான விமர்சனங்களை அவர்கள் வைத்ததோட விளைவு தான் இன்றைக்கு சீமான் கடந்த முறை 50,000 வாக்குகளை திருவொற்றியில் வாங்கிய சீமான் தன்னுடைய சொந்த தொகுதியில் 15,000 வாக்குகள் 20,000 வாக்குகள் வாங்க வேண்டிய நிலைக்கு 4ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் அவருடைய அரசியல் நிலைப்பாட்டில் ஏற்பட்ட சறுக்கல் தான். அதை வந்து நம்ம வந்து வெளிப்படையாக ஒத்துக்கிறோம். விஜய் வந்து அந்த இடத்துல தெளிவாக இருந்தாருன்றதை நம்ம வந்து எந்த விஜய் வந்து தெளிவாக அதில் கையெடுத்துக்காரு. இல்லாத மக்கள் விஜய் நம்ப அதாக விஜய் வந்து ஒரு விட தெளிவாக இருந்தார். திமுகவுக்கு மாற்று நான் தான் அவர் சொன்னார், தெளிவான விஷயம். அப்போ திமுகவுக்கு மாற்று தான் மக்கள் தேடுறாங்க. நாளைக்கு இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்துட்டார். எப்போதுமே ஒருத்தங்க ஆட்சிக்கு வந்துட்டா ஒரு விதமான வெறுப்பு ஒரு சதவீத மக்களுக்கு இருக்கும். அப்போ விஜய் ஒரு சினிமா பிம்பத்தை வச்சு முதலமைச்சர் ஆனது மாதிரி நாளைக்கு விஜய் மீதும் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு வெறுப்புணர்வு வருதுன்னா அடுத்த முதலமைச்சர் நடிகர் சூர்யா, அதுக்கு அடுத்த முதலமைச்சர் நடிகர், அதுதான் நீங்கள் இந்த மக்கள் அரசியல் படுத்தப்படாமல் இருப்பதோடைய விளைவு இது போன்ற எல்லா விதமான துயரங்களையும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா இந்த தமிழ்நாடு அரசியல் அவ்வளவு தரம் தாழ்ந்ததாக போயிடுச்சு. ஏன்னா நீங்கள் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவங்களுடைய பின்புலம் எடுத்து பாருங்களேன். கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பெண் கனிமொழி அப்படின்னு நினைக்கிறேன், ஜோசியத்தால் கேன்சரை குணப்படுத்த முடியும்னு இன்ஸ்டாகிராமில் போட்டவர். உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேரோட பின்புலம் இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ராஜ்மோகனுடைய ஒரு வீடியோ பார்த்தா நான் வந்து வாடகை கட்ட வழி இல்லாமல் இருக்குன்னு அவருடைய அபிடோட் எடுத்து போட்டு இன்றைக்கி விமர்சிக்கக்கூடிய நிலையில் இருக்குது. நீங்கள் இந்த பக்கம் கேவி குப்பத்தில் வந்து அண்ணன் பூவி ஜெகன்மூர்த்தியை எதிர்த்து வெற்றி பெற்ற தாவேக்காவுடைய சட்டமன்ற உறுப்பினர் தென்றல் குமாரா என்ன அப்படி தான் நினைக்கிறேன்.
அவருடைய அந்த நீங்கள் நிறைய மீடியாக்கள் அதை வந்து ஆகா ஓகன் போகிறது. இன்னும் மாமன்னன் பிஜிஎம்மை போட்டுட்டு தந்தானா தந்தானா அவர் வந்து எளிமையானவர், காலில் செருப்பு போடக்கூட வழியில் அவருடைய அபிடவிட்டில் 2 கோடிக்கு மேலே சொத்து கொடுத்துருக்காரு. கையிருப்பாக மட்டுமே தன்னிடமும் தன்னுடைய மனைவிடம் 17 லட்ச ரூபா கையிருப்பு இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காரு. இதெல்லாம் மீடியாவுக்கு தெரியாதா? அது மட்டும் கிடையாது, இப்போ இருக்கக்கூடிய அதிமுக தாவேகா வேட்பாளர்களை குற்றப்பின்னணி அதிக முதலிடத்தில் இருக்குது தாவேகா. அப்போ எல்லாமே மீடியாக்களுக்கு தெரியும். ஆனால் மீடியாக்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வேட்பாளருக்கு உடைய பின்புலம் தெரிந்த மீடியாக்கள் அவரை வந்து ஒரு புனிதராக நீங்கள் தானே கூட்டு போய் இன்றைக்கி வந்து அதை மக்கள்கிட்ட விதைக்கிறீங்க. பார்த்தீங்களா, தாவேகா வந்து ஆட்டோ ஓட்டுநருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்கு, தண்ணி கேன் போடுறவருக்கு சீட்டு கொடுத்துருக்கு. உண்மையிலே இவர்களாம் தண்ணி கேன் போடுறவங்களா ஆட்டோ ஓட்டுறவங்களா? பின்புலத்தில் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா ஒரு வேட்பாளராக நிற்க 5 கோடி ரூபாய் கட்சி வாங்கியிருக்கு. இது வேட்பாளர் நின்ன ஒருத்தரை என்கிட்ட கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம். ஒவ்வொரு வேட்பாளரும் போட்டியிட 5 கோடி ரூபா கொடுக்க வேண்டிய நிலைக்கு இருந்தாங்க. அப்போ அவங்க எப்படி எளிமையானவர்களாக இருக்க முடியும்? இப்போ இதையெல்லாம் நம்ம இந்த மீடியாக்கள் ஏன் கொண்டு போய் சேர்க்க மாட்டேன்றீங்க மக்கள்கிட்ட? அப்போ மீடியாக்கள் சேர்ந்து தான் மக்களை குழப்பறீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது. திட்டமிட்டே வந்து இந்த மீடியாக்கள் விஜய் ஒரு மனித புனிதராக, இப்போ நீங்கள் நாள்தோறும் சட்டமன்றத்தோட நடவடிக்கைகளை அவர் ஒரு மேஜையில் உட்காந்து சாப்பிட்றாருன்னு காட்டுறீங்க. இல்லை உண்மையிலே சொல்கிறேன், யாராவது அந்த மேஜையில் உட்காந்து அவருக்கு ஒரு அறை இருக்கும், அது யார் பரப்புறது? சாப்பாட்டாப்பா கலைஞர் கையில் இருக்கு, அதே சாப்பாட்டாப்பா அது வந்து போலியானது நிரூபிக்க வேண்டியது மீடியாக்களுடைய வேலை கிடையாதா? அதை நீங்க பரப்புறது யார்? மீடியாக்கள் தானே பரப்புறீங்க. மீடியாக்கள் தான் பரப்புறாங்களா? மீடியாக்களும் பரப்பு அவங்க பரப்பட்டுங்க. அதை உடைக்க வேண்டிய கடமை ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கக்கூடிய இந்த ஊடகத்துக்கு இருக்கா இல்லையா? ஏன் உடைக்க நீங்கள் தயாராக இல்லை? நீங்கள் தான் திட்டமிட்டு விஜயை வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக, அனைத்துக்குமான சர்வரோக நிவாரணியாக விஜய் நீங்கள் முன்னிறுத்திட்டு இருக்கீங்க. விஜய் இந்த டிப்பமாஸில் சாப்பிடல அப்படின்னு சொல்கிற செய்திகளை தாண்டி ஆக்கப்பூர்வமாக இங்கே பார்க்க வேண்டிய செய்திகள் நிறைய இருக்குங்கிறதுனால அதில் நாங்கள் இதெல்லாம் ஒரு செய்தி அப்படின்னு அந்த செய்தியை போடக்கூடியது மீடியாக்கள் பண்ணுதுன்றோம். அதுதான் எங்களுக்கு வருத்தத்துக்குரியது. இப்போ நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் அதை கடந்து போயிருந்தா பிரச்சனை கிடையாது. அர்த்தம் அறிவில்லாம் கிடையாது. மீடியாக்களுக்கு அறிவில்லாமலாம் கிடையாது. மீடியாக்கள் தெளிவாக இருக்குது. மீடியாக்களின் பசிக்காக தெரிஞ்ச எந்த மீடியாவுமே அந்த செய்தியை போட்டுக்க மாட்டாங்க. மீடியாக்கள் இல்லைங்க, ஆட்கள் தான் போட்டிருப்பாங்க. மீடியாக்களின் பசிக்காக யாரையும் பலி கொடுக்க இந்த ஊடகங்கள் தயாராக இருக்குங்கிறது தான் இந்த அரசியல் நமக்கு உணர்த்திருக்கு. இந்த அரசியல் காலத்தில் முழுக்க மீடியாக்களின் பங்கு மிக பெருசு. அவை மக்களிடம் கொண்டு சேர்த்த பொய்யான செய்திகள், பொய்யான விஷயங்கள் தான் பெருசு. விஜய்க்கு ஆதரவாகவே இப்படி கேட்குறேன், விஜய் மனித புனிதர் இல்லாட்டி இங்கே யார் மனிதர் புனிதர்? யாருமே, நான் தான் மறுபடியும் சொல்கிறேங்களா, நான் அதை தான் வெளிப்படையாக சொல்கிறேன். யாரையும் மனித புனிதர் சொல்ல விரும்பலை. ஆனால் குறைந்தபட்சம் யாரிடம் இந்த மக்களுக்கான செயல் திட்டம் இருக்குது அப்படிங்கிறத பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அரசியல் பார்வை கூட நம்மகிட்ட இல்லை. நீங்கள் இன்னைக்கு இந்த தேர்தல் அரசியலில் தேர்தல் அறிக்கைகளே சொல்லுங்கள், குறைந்தபட்ச தேர்தல் அறிக்கைகளில் நீங்கள் சீமானுடைய தேர்தல் அறிக்கை நீங்கள் புறக்கணிக்கவே முடியாது. நீங்கள் நமக்கு அவர் செயல்படுத்துவாரா மாட்டாரா அதெல்லாம் அப்பாற்பட்டது. இன்றைக்கி தமிழக வாழ்வுரிமை கட்சி, நான் அந்த கட்சிக்காரர்கள் தான் நான் பேசுகிறேன். ஆனால் நாங்கள் வைத்த தேர்தல் அறிக்கை எந்த ஊடகங்களையும் வரவே இல்லை. நாங்கள் ஒரு 60 முக்கியமான பாயிண்ட்டை வச்சு நாங்கள் ஒரு தேர்தல் அறிக்கை. வேல்முருகன் அண்ணன் அவர்களையும் சீமான் அவர்களையுமே மக்கள் புறக்கணிச்சுட்டாங்கன்னு பார்க்கணுமா? மக்களை புறக்கணிக்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க. அவருடைய சிந்தையை நீங்கள் மழுங்கடிக்கிறீங்கன்னு சொல்கிறேன். மீண்டும் அதான் சொல்கிறேன், இது மக்களுடைய தோல்வி கிடையாது, மீடியாக்களின் வெற்றி. சமூக வலைதளங்கள் இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் விஜயை முதலமைச்சராக இருக்கான்னு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே சொல்லும்போது நீங்கள் ஒட்டுமொத்தமாக மீடியா மீது பலி போடுவது எந்த வகையில் நியாயம்? சமூக வலைதளங்கள் எந்த அளவு கை கொடுத்துருக்கோ அதை விட கூடுதலாக இன்ஸ்டாகிராம் மூலமாக மட்டும்தான், இன்ஸ்டாகிராம் மூலமாக மட்டுமே நீங்க அப்படியெல்லாம் நீங்க அப்படி அவர் மு.க. ஸ்டாலின் போன்றவர்கள் வந்து பெண்களுக்கானது அப்படின்னு எலன் மஸ்க் சொல்றாரு. ஒரு முதல்வராக இருந்தவர் அவருடைய தவறுகளை உணராம அவர் வந்து பிறர் மீது பழி போடக்கூடிய அவருடைய தோல்வி அவர் ஒத்துக்கிட்டாரு. ஏன் திமுக தோட்டது நானே பொறுப்பு? அதுக்கான காரணம் வெறும் இன்ஸ்டாகிராம் மட்டுமே கிடையாது. அது முக்கிய காரணமும் அவர் சொல்றாரு. அது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று, இன்ஸ்டாகிராமை நம்பி மக்கள் வாக்களிக்கக்கூடிய நிலையெல்லாம் இல்லை. அவ்வளவு நீங்க தாவேகாவுக்கு கை கொடுத்தது. நீங்க ஐடிவிங் எந்த கட்சியில ஐடிவிங் இல்ல? எல்லா கட்சியிலுமே இருக்கு. அதை யார் கையெடுக்காமல் போனது அவங்களுடைய தவறு. அதை நீங்கள் அதை வெறுமனே இன்ஸ்டாகிராமோடைய தோல்வி நான் ஏற்றுக்க விரும்பலை. அதையெல்லாம் தாண்டி ஊடகங்கள் விஜய்க்கு கொடுத்த அதிகப்படியான வெளிச்சம் அது வந்து மிக முக்கியமான. நீங்கள் ஊடகங்களில் விவாதங்கள் வந்து நீங்கள் இந்த ஒரு 3 மாத காலத்தில் விவாதங்கள் எடுத்து பாருங்கள். எல்லா ஊடகங்களில் நடத்தப்பட்ட விவாதங்களில் 90 விழுக்காடு விஜய் சார்ந்த பிரச்சனைகள் மட்டுமே விவாதிக்கப்பட்டது. இதை வந்து ஊடகங்கள் யாராவது மறுத்த முடியுமான்னு பாருங்கள். அப்போ இது வந்து நீங்கள் இது காரணம் இல்லைன்னு எப்படி நீங்கள் வந்து சொல்ல முடியும்? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இந்த இலங்கை தமிழர் பிரச்சனையிலே விஜய் அவர் வந்து உண்மையிலே முள்ளிவாய்க்காலுக்கு கண்ணீர் வடிக்கிறார் என்றால், உண்மையாக அவரிடம் இன்றைக்கி ஒரு அதிகாரம் வந்திருக்கு. ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறார். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபோது எப்படி துணிச்சலோடு தமிழ்நாடு சட்டமன்றத்திலே இலங்கையின் மீது பொருளாதார தடை விதித்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாரோ, இலங்கையில் நடைபெற்றது இனப்படுகொலை தான் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாரோ, அதுபோல முதல்வர் விஜய் அவர்கள்
இந்த சட்டமன்றத்தை கூட்டி இலங்கையின் மீது சர்வதேச நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை முன்வைக்க தயாராக இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை நான் இது மூலம் முன்வைக்க விரும்புகிறேன். அப்படி அவர் செய்ய தயாராக இருந்தால் உண்மையில் அவர் இலங்கை தமிழர்கள் மீது கரிசனம் உள்ளவர், அக்கறை உள்ளவர், அவர்களுக்காக கண்ணீர் வடிப்பவர் என்று நம்ம ஏற்றுக்க முடியும். போலீஸாயம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது, சீக்கிரமே வெளுத்துரும் அப்படின்னு மட்டும் இந்த தருணத்தில் சொல்ல. அதுக்கு இன்னைக்கு அதிமுக ஒரு சிறந்த உதாரணம். இன்றைக்கு அதிமுகவின் அரசியல் வீழ்ச்சி இருக்குல்ல, ஒரு தனிநபர் பிம்பத்தின் மீது கட்டப்பட்ட கட்சி, அதுக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. திமுகவுக்கு எதிராக ஒரு கட்சியை தொடங்க வேண்டும் என்றால் எம்ஜிஆர் என்கிற ஒரு தனிநபர் பிம்பத்தின் மீது தான் அதிமுக கட்டமைக்கப்பட்டது. அதன் பிறகு அதுதான் நீங்க எம்ஜிஆருக்கு ஒப்பானவராகத்தான் நீங்க விஜயை முன்வைக்கிறீங்க. வேற என்ன கொள்கை? நீங்க வந்து விஜயோடைய கட்சியில் இந்த கொள்கைகள் இருக்குன்னு மீடியாக்காரங்க சொல்லுங்க. தாவேக்காவுடைய கொள்கைகள் என்னன்னு மீடியாவில் இருக்க யாராவது ஒரு நெறியாளர்கள் வந்து தாவேக்கா இத்தனை கொள்கையை முன் வச்சிருக்கீங்க கேட்டேன். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி முடிச்சு, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ன அந்த குரலே நீங்க தப்பா சொல்றீங்களா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான அப்படின்னு சொல்ற அந்த குரலை முதல்ல முழுசா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ன எல்லா உயிருக்கும்? நீங்க அதையே முதல்ல சீமான் தாங்க போட்டாரு. அதே நீங்கள் வந்து சீமான் தான் முதல்ல அதையே பேசினார். ஆனால் என்ன அவருக்கு கிடைச்சதை விட அதிகப்படியான மீடியா வெளிச்சம் இன்னைக்கு வந்து விஜய்க்கு கிடைச்சதால விஜயோடைய வார்த்தையை அதை பிராண்டாக அதை மாற்றிக்கிட்டீங்க. அண்ணன் சீமான் அவர்களை தம்பி விஜய் அவர்கள் வீழ்த்தி விட்டார், அப்படி புரிஞ்சுக்கலாமா? அது அண்ணன் தம்பி பிரச்சனைகளாக நான் வர விரும்பலை. ஆனால் தமிழ்நாட்டு மக்களை விஜய் அவர்கள் முட்டாளாக்கி இருக்கிறாருன்னு சொல்கிறேன். அதுதான் உண்மை. தமிழ்நாட்டு மக்களை வந்து நீங்கள் விஜய் என்கிற ஒரு தனிநபர் பிம்பத்தை வைத்து இந்த மீடியாக்களும் இந்த அரசியல் அமைப்பும் மக்களை வந்து முட்டாளாக்கி இருக்குன்னு தான் சொல்ல வரேன். இந்த முட்டாள்தனம் நீடிக்காது. இப்போ இன்றைக்கி விஜயோடைய நிலை என்னவாக போகுது? நீங்கள் விஜயகாந்த் வந்து மிகப்பெரிய பிம்பமாக கொண்டு வரப்பட்டார். 2011 எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். 2016 அவர் நின்ற தொகுதியில் டெபாசிட் இழந்தார். இது வரலாறு. இந்த வரலாறு வந்து திரும்ப விஜய்க்கு வராமல் போயிடாது. விஜய் உண்மையில் அரசியலாக இந்த மக்கள் மீது கரிசனம் கொண்டவராக இருந்தால் தமிழ்நாட்டின் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் குறித்து அவர் தீர்வு காணட்டும். முதல்ல வந்து ஏற்கனவே மீனவர் பிரச்சனைக்கு வந்து திமுகவும் அதிமுகவும் வந்து கடிதம் எழுதியதுன்னு சொன்ன அதே விஜய் இன்றைக்கு முதல்வரானது பிறகு மறுபடியும் கடிதம் மட்டும் தான் எழுதிட்டு இருக்காரு. அதற்கான ஒரு தீர்வை அவர் நோக்கி நகரலை. கச்சத்தீவு பிரச்சனை குறித்து அவர் பேச தயாராக இல்லை. இன்றைக்கு வந்து குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு வாழ்வாதார பாதிப்புக்கு ஏதாவது ஒரு அரசாணை வெளியிடுவதற்கு அவர் தயாராக இல்லை. அதனால் வந்து விஜய் வந்து ஒரு மாற்று சக்தி அப்படிங்கிற அந்த பிம்பமே வந்து பொய்யானதுன்னு நாங்கள் வந்து சொல்கிறோம். அதை தான் திரும்ப வலியுறுத்துகிறோம். அது வந்து நிலைக்காது. அந்த பிம்பம் உடைபடும் போது தாவேக்கா அதல பாதாளத்துக்கு போகும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. என்ன அந்த இடத்தை அறுவடை செய்யக்கூடிய கட்சிகள் யார் அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம முன்னாடி இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் நமக்கு அதை செய்வார் இதை செய்வார் அப்படின்னு நினச்சி மக்கள் வாக்களித்த மாதிரி எனக்கு தெரியலை. என்னுடைய புரிதல் ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு நினச்சி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அந்த மாற்றம் ஏமாற்றம் மாறும் அப்படிங்கிறதா என்னோட நீங்கள் சொல்கிறது நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இலங்கை தமிழர்கள் சார்ந்து யார் உண்மையானவர்கள் அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சிருக்கீங்க. மக்கள் என்ன புரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத அவருடைய கருத்துக்கள் கீழே கமெண்ட்ஸில் போடும்பொழுது நம்ம அதை வச்சு புரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி.